உடல் மரிப்பது மரணம் அல்ல, அதெல்லாம் மரணம். அது எல்லாருக்கும் நிகழும், எல்லாருக்கும் நிகழும். நம்முடைய ஜீவன் இந்த உடலிலே வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று நினைக்கும் போது இந்த உடலை விட்டு வெளியேறிவிடும். இந்த உடல் ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு, ஆக்சிடெண்டாலேயோ இல்லை ஒரு நோய் வந்தோ இந்த உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டது. உள் உறுப்புகள் இனி சரிவர செய்ய முடியாது, செயல்பட முடியாது, சுவாசிக்க முடியாது, இருதயம் அடிக்க முடியாது, சாப்பிட்ட உணவு ஜீரணிக்க முடியாது. இப்படி உள் உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆகி கெட்டு போகும்போது இந்த உடலில் இனி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஜீவன் என்ன செய்யும்? புறப்பட்டு வெளியே போயிடும். அது ஒரு மரணம். அது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சம்பவிக்கிறது. ஆனால் பாவத்தின் சம்பளமாய் கிடைக்கிற மரணம் என்பது நியாய தீர்ப்பு நாளிலே கிடைப்பது நித்திய மரணம்.